கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்தது அண்ணா பல்கலைக்கழகம். பேராசிரியர் நியமனத்தை அவுட் சோர்சிங் முறையில் செய்வதாக வெளியிட்டிருந்த அறிவிப்பை வாபஸ் பெற்றது அண்ணா பல்கலைக்கழகம். பல முனைகளில் இருந்து எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து இம்முடிவை அண்ணா பல்கலைக்கழகம் கைவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களுக்கான பிரத்யேக செயலி அறிமுகம். ஏர்டெல் நிறுவனம் த டீச்சர் ஆப் என்ற பெயரில் ஆசிரியர்களுக்கான பிரத்யேக செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கற்பித்தல், எதிர்கால திறன்களை கண்டறிதல் உட்பட ஆசிரியர்களுக்கு தேவையான உள்ளடக்கங்களை இச்செயலி இலவசமாக வழங்குகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஆசிரியர்களின் கற்பிக்கும் மற்றும் திறமைகளை கண்டறியும் திறனை வளர்க்க இச்செயலி பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு உதவித்தொகை முதல்வர் வழங்கிய ஆணையம். நமது நாட்டில் மாணவர்களின் படிப்பை மேம்படுத்தவும் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நமது தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் தங்களின் உயர்கல்வி படிப்பை தொடர உதவியாக மாதம் ரூ.1000 புதுமை பெண் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் உயர்கல்வி பயில ஏதுவாக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளன. மாணவர்களுக்கு CM ரிசர்ச் ஃபெலோஷிப் என்ற ஊக்கத்தொகை திட்டம் தொடங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இத்தகைய திட்டத்திற்கு சுமார் 120 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அவர்களின் ஆராய்ச்சி படிப்பினை அரசு பல்கலைக்கழகங்களில் தொடர வேண்டும் என்பதற்காக இன்று நமது தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அவர்களின் ஆராய்ச்சி படிப்பிற்கு மாதம் 25,000 ரூபாய்க்கான ஆணையை வழங்கியுள்ளார். தவறான பாதையில் செல்லும் மாணவர்களை வழிநடத்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி. பள்ளிக்கல்வித்துறை தகவல். தவறான பாதையில் செல்லும் மாணவர்களை வழிநடத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுமதி தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் தமிழகத்தில்தான் உயர்கல்வி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஓர் இடங்களில் ஆசிரியர் மீதான தாக்குதலை வைத்து பரவலாக உள்ளது என்று கூற முடியாது. தற்போது மட்டுமின்றி எல்லா காலகட்டங்களிலும் ஒரு சில மாணவர்கள் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபடுகின்றனர். அத்தகைய மாணவர்களை அடையாளம் கண்டு சரி செய்வது குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றோம். இன்றைக்கு ஆசிரியர்கள் நிராயுத பணியாகத்தான் வேலைக்கு செய்து வருகிறார்கள். எனவே மாணவர்களை அன்பால் தான் ஆசிரியர்கள் அணுக வேண்டும் என தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.